Dear students, so previous class வந்து நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா extraction of the crude metalல two process வந்து பார்த்துருக்கோம். One is a roasting, another one is a calcination. ஸோ இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருப்பேன். ஸோ டூ பிரின்சிபிள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் இஸ் என்ன அப்படின்னாக்கா நம்ம மெட்டல் ஆக்சைடாக சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் ஓரை வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா மெட்டல் ஆக்சைடாக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் ரிடக்ஷன் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு. So நம்ம first one பார்த்தாச்சு, that conversion of metal oxide, two process, one on the roasting, another one is a calcination. So now the topic is reduction of metal oxides. என்ன பார்க்க போறோம்னாக்கா reduction of metal oxides. So metal oxides வந்து reduction பண்றதுல some principle is there. ஓகேங்களா, so என்னென்ன principles அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். So metal oxide can be reduced to crude metal. ஓகேங்களா, metal oxide நமக்கு என்னவா மாறப்போகுதுனாக்கா மெட்டலாக மாறப்போகுது. crude metal means some impurities present in this metal. ஓகேங்களா, ஸோ by using suitable reducing agent என்ன யூஸ் பண்ணுறோன்னாக்கா எப்படி ரிடக்ஷன் பண்ண போகிறோம்னாக்கா by using reducing agent, அதுவும் நம்ம மெட்டலுக்கு ஏற்ற மாதிரியான reducing agent ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ என்னெல்லாம் reducing agents நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா carbon monoxide, then hydrogen, aluminum and other reactive metals such as sodium. Okay, so metal oxide convert to metal, that is a crude metal, by using reduction process, by using reducing agents like a carbon monoxide, hydrogen, aluminum and other reactive metals such as sodium. So choice of reducing agent depends upon the nature of the metal. ஓகேங்களா, என்ன அப்படின்னா ஸோ நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் இத்தனை ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்குது, எப்படி நம்ம வந்துட்டு அதை வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம மெட்டலை பொறுத்து தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். எந்த மாதிரியான மெட்டலை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அப்போ எந்த மாதிரியான மெட்டலை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெடியூசிங் ஏஜென்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் cannot be used as a reducing agent for reactive metals such as sodium, potassium, aluminum. ஸோ சோடியம், பொட்டாசியம், அலுமினியம் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக, கார்பனை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, அதே போல் கார்பன் மோனாக்சைடு cannot be used to reduce oxides. எந்த மாதிரியான ஆக்சைட்ஸை ரெடியூஸ் பண்ண யூஸ் பண்ண மாட்டோம்னா கார்பன் மோனாக்சைடு வந்துட்டு ஜிங்க் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது ஜிங்க் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ண மாட்டோம், அலுமினியம் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஒன், the selection of suitable reducing agent by applying Elengham diagram. That is a very important keyword, Elengham diagram. ஸோ எப்படி மிஸ் இந்த மெட்டலுக்கு இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தெர்மோடைனமிக்ஸ் பிரின்சிபலில் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எலங்காம் டயக்ராம் மூலயமா. ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலயமா ஸோ இந்த மாதிரி பீக் வேல்யூ வந்துச்சுனாக்கா இந்த மெட்டலுக்கு இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதில் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா எலங்காம் டயக்ராமில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த செலெக்ஷன் ஆஃப் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் பை அப்ளைங் எலங்காம் டயக்ராம் கொடுத்துருக்காங்களா. So the reduction of metal oxides following 5 process. So one is a smelting, so another one is a reduction by carbon, reduction by hydrogen, reduction by metal, then auto reduction. So these are the very important questions. Smelting மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ தனியாகவே நமக்கு என்ன பண்ணால் 5 மார்க்கில் ஸ்ட்ரெயிட் 5 மார்க்காக கேட்க சான்சஸ் இருக்குது. எப்பயுமே நம்ம கெமிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா 2-3 மார்க்காக தான் 5 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்மெல்ட்டிங் மட்டுமே நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் 5 மார்க்காக கேட்க சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஸ்மெல்ட்டிங் வந்து நம்ம இப்போ வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஸ்மெல்ட்டிங் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ மெல்ட் ஆக போகுது அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோமோ அது வந்து மெல்ட்டிங் கண்டிஷனுக்கு நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்மெல்ட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஸோ we have to know the flux அப்படின்ற ஒரு வார்த்தைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ளக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஓர் கூட கம்பைண்ட் ஆகிருக்க இம்ப்யூரிட்டிஸ்க்கு பேர் வந்து என்னென்னாக்கா காங்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ அதே போல் நம்மளுக்கு ஃப்ளக்ஸுன்றது என்னென்னாக்கா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, அப்போ அந்த ஓரில் மிங்கிளாக இருக்க காங்கு பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம சேர்க்குற ஒரு பொருள் தான் என்னென்னாக்கா ஃப்ளக்ஸ். ஓகேங்களா, So that is also chemical substance that is reacts with the gangu. எதுக்குள்ள react ஆகுதுனாக்கா gangu. The gangu present in nanaka ore. ஓகேங்களா, so gangu plus flux
to form a fusible slag. ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் தான் என்ன சொல்லணும்க்கா slag. ஓகேங்களா? So these are the important words. You have to note that. So அப்போ flux means on chemical substance that is reacts with a gangu. So to form a slag, a fusible slag, meltal conditionல இருக்க ஒரு slag form ஆகுது. That is a no need that of process. So அதை remove பண்ணிடுவோம். ஓகேங்களா? So next so flux, then reducing agent. ரெண்டுத்தையுமே நம்ம reducing agents என்னெல்லாம் இருக்குனாக்கா கார்பன் இருக்கு, கார்பன் மோனாக்சைடு இருக்குது, அலுமினியம் இருக்குது, தென் எக்ஸெட்ரா. இந்த ஃப்ளக்ஸையும் ரெடியூசிங் ஏஜென்ட்டையும் எதில் ஆட் பண்ணுறோம்னாக்கா கான்சன்ட்ரேட்டட் ஓரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணி நல்லா தட் மிக்சர் இஸ் மெல்டட் பை ஹீட்டிங், நல்லா மெல்ட் கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். ஸோ நல்லா என்ன பண்ணுறோம்னாக்கா ஹீட் பண்ணுறோம் ஸ்ட்ராங்காக அட் அன் எலிவேட்டட் டெம்பரேச்சர். எலிவேட்டட் டெம்பரேச்சர் மீன்ஸ் என்னன்னாக்கா ஸோ மெல்ட்டிங் above the melting point of the metal. Noted the point, above the melting point of the metal. ஓகேங்களா? ஸோ above the melting point of the metal. You have to note that. So above the melting point of the metal, so the mixture is melted by heating at an elevated temperature above the melting point of the metal. ஓகேங்களா? ஸோ ரோஸ்டிங்கில் below the melting point of the metal அப்படின்னு படிச்சிருப்போம். இதில் above the melting point of the metal. So for example, we take the iron oxide. என்ன எடுத்துருக்காங்கனாக்கா iron oxide formula Fe2O3. That is reacts with என்னன்னாக்கா carbon monoxide. என்ன reducing agent யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா carbon monoxide used for this place to form crude metal of iron is formed. Then carbon dioxide gas is evolved. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நம்மளுக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு அயனோட எக்ஸ்ட்ராக்ஷன் சிம்பிள் வேலை கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ லாங்கஸ்ட் ப்ராசஸ் நம்மளுக்கு என்னன்னாக்கா சிம்பிள் வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ Fe2O3 formula of iron oxide. ஸோ ஃபார் reactant side 2Fe is there, then product side 2Fe is there. ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் ஸோ இங்கே வந்து என்ன இருக்குனாக்கா 3 இருக்குது, இங்கேயும் என்ன இருக்குது 3O இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு 3 + 3 6O is present in a reactant side. ஸோ for a product side also இங்கே O கீழே நம்மளுக்கு என்ன இருக்குனாக்கா 2. பிஃபோர் த கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3. அப்போ 3 × 2 6. ஸோ காம்பன்சேட்டட் ஆஃப் என்னன்னாக்கா ஆக்சிஜன். ஸோ கார்பன் இஸ் 3. ஃபார் product side also 3 carbon is there. ஓகேங்களா? For this extraction ஸோ பாருங்கள் which is very very important 1 marks. நிறைய டைம் வந்து நீட் கொஷின்ஸில் கூட வந்து கேட்டிருப்பாங்க. For smelting process of iron extraction which is used in flux அப்படின்னு கேட்பாங்க. Calcium oxide that is a limestone used as a flux. That is என்ன நேச்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. Basic in nature. ஓகேங்களா? அப்போ காங்கு வந்து நமக்கு ஓரில் என்ன இருக்குனாக்கா சிலிக்கா present in the ore. ஸோ அப்போ அது என்ன நேச்சரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா acidic in nature. ஓகேங்களா? ஸோ ஃபார் திஸ் place calcium oxide as a flux, then silica act as a gangu. So flux reacts with the gangu to form a slag, that is a removed calcium silicate. என்னவா ரிமூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா calcium silicate ரிமூவ் ஆகுது. So next another one example of extraction of copper from copper pyrites. ஓகேங்களா? So copper pyrites formula is CuFeS2. CuFeS2. ஸோ CuFeS2 ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா கான்ஸ்டன்ட் பண்ணுறோம். ஸோ எதில் கான்ஸ்டன்ட் அதுக்கப்புறம் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னாக்கா நல்லா ஹீட் பண்ணுறோம். எதில் போட்டு ஹீட் பண்ணுறாங்கனாக்கா ரிவர் பேட்டரி ஃபர்னேஸ். ஒரு பக்கம் நம்மளுக்கு என்ன பண்ணாக்கா ஏர் சப்ளை போய்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் வந்து அவுட்லெட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ நம்ம நல்லா ஹீட் பண்ணும்போது நம்ம ஓர் வந்து நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அயன் சல்ஃபைடாகவும் தென் காப்பர் சல்ஃபைடாகவும் நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் நல்லா மியூச்சுவலாக என்ன பண்ணாக்கா சாலிபிள் பண்ணணும். அப்படி மியூச்சுவலாக சாலிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மேஷன் ஆஃப் காப்பர் மாட்டி. ஃபார்மேஷன் ஆஃப் காப்பர் மாட்டி இஸ் ஃபார்ம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த அயன் சல்ஃபைட் 2 காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் வி டேக் அயன் சல்ஃபைட், தென் நல்லா வந்து என்ன பண்ணோம்னாக்கா ஹீட் பண்ணுறோம். அயன் சல்ஃபைட் இஸ் அ ஹீட்டர் டு ஃபார்ம் அயன் ஆக்சைடு இஸ் ஃபார்ம், தட் இஸ் அ காங்கு, தட் இஸ் அ பேசிக் இன் நேச்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த அயன் ஆக்சைடு தட் இஸ் அ காங்குல நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னாக்கா ஆடட் சிலிக்கா தட் இஸ் ஆக்டட் ஆஸ் என்னன்னாக்கா ஃப்ளக்ஸ். ஸோ த சிலிக்கா ஃபார்மா இஸ் SiO2 தட் இஸ் அசிடிக் இன் நேச்சர். ஓகேங்களா?
ஸோ அப்போ FeOவும் SiO2வும் சேர்ந்து நமக்கு என்னமா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னாக்கா fusible slag is a form that is a formation of ferrous silicate FeSiO3 ஓகேங்களா. ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மில் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு காப்பர் பைரைட்ஸ் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் எதுக்குள்ளே ரியாக்ட் ஆகுதுனாக்கா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது டு ஃபார்ம் அயன் சல்ஃபைட் அண்டு காப்பர் சல்ஃபைட் தென் ரிமூவல் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ். ஓகேங்களா, ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ ரியாக்டன் சைட் 2Cu இஸ் தேர். என்ன எத்தனை Cu இருக்குனாக்கா 2Cu இருக்குது. இங்கேயும் நம்மளுக்கு என்னது 2Cu இஸ் தேர் ப்ராடக்ட் சைட். Fe வந்துட்டு 2Fe இஸ் தேர் இன் ரியாக்டன் சைட். ஃபார் ப்ராடக்ட் சைட் ஆல்சோ 2Fe. Then reactant side sulfur is 4 is there. 2 into 2 sir 4. So அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 2 sulfur. இங்கே என்ன இருக்குனாக்கா 2 sulfur. So இங்கே ஒரு sulfur 2 plus 1 3. Then 3 plus 1 4. 4 sulfur is compensated. ஓகேங்களா, oxygen is 2. இங்கே product side also 2 oxygen. So next one, that iron sulfide is reacts with oxygen to form iron oxide, then some byproduct is sulfur dioxide gas is evolved. ஓகேங்களா, ஸோ அப்போ 2Fe வந்து reactant side இருக்கா, product side also 2Fe. then என்னன்னாக்கா sulfur 2 sulfur is in reactant side, then product side also 2 sulfur is present in product side. then oxygen 3 into 2 6. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2O. then இங்கே வந்துட்டு என்னன்னாக்கா 2 into 2 4. அப்போ 4 plus 2 6 oxygen is compensated. So next one is that iron oxide reacts with the silica. Flux could react to form a fusible slag, that is iron silicate, that is a ferrous silicate is formed. ஓகேங்களா, ஸோ அப்போ ரெண்டு காம்பவுண்டில் FeSலையும் தென் காப்பர் சல்ஃபைடில் ஒரு FeS நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிச்சுனாக்கா வெளியில் போயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குனாக்கா காப்பர் சல்ஃபைட் இஸ் present in balance. So next copper sulfide reacts with oxygen to form copper oxide then sulfur dioxide gas. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த காப்பர் ஆக்சைடு again reacts with the copper sulfide to form a blister copper. என்ன ஃபார்ம் இருக்குனாக்கா blister copper. byproduct is sulfur. ஸோ blister copper already படிச்சிருக்கோம், which is very very important one mark, that blister copper contains 2% வந்து என்னன்னாக்கா impurities, 98% என்னன்னாக்கா pure metal of copper. ஓகேங்களா, ஸோ எல்லா ப்ராசஸ்லுமே sulfur dioxide is evolved. so you have to put the arrow mark in upward side. ஓகேங்களா, ஓகேவா, இதெல்லாம் நீங்களே அண்டர்ஸ்டுட். உங்களுக்கே வந்து கேஸஸ் வெளில போயிருக்குனாக்கா அப்வர்டில் நீங்கள் வந்து என்ன பண்ண arrow mark போட்டுக்கணும். ஸோ எனி ஹீட்டிங் ப்ராசஸ் ரோஸ்டிங்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா கம்பஷன் ப்ராசஸில் யூ ஹேவ் டு புட் த சிம்பிள் ஆஃப் என்னன்னாக்கா ட்ரையாங்கிள் சிம்பிள், யூ ஹேவ் டு புட் த அபோவ் ஆஃப் என்னன்னாக்கா ஏரோ மார்க். ஓகேங்களா, ஸோ புரியுதா சார்? ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே சைட் பை சைட் படித்து உடனே எழுதி பார்த்துருங்க, உடனே எனக்கு போஸ்ட் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்பில் வந்துட்டு. ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் மட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ யூ ஹேவ் டு நோட்டட் தட். ஸோ கேட்பாங்க ஃபியூசிபிள் ஸ்லாக் வந்து என்ன வெளில ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அயன் சிலிகேட். So you have to note that. Okay, so thank you students.